ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து நிறைய செடிங்க, மிளகாய் செடிங்க இந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளுடைய செடிங்களை எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த பெருச்சாளிங்க வந்து நிறையா ஓட்டையாக போட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நிறையா செடி வளர மாட்டேங்குது. வளர்கிற செடியை வந்து அது கடிச்சு போட்டுருது. அதனால் வர மாட்டேங்குது. அது இல்லாமல் வீட்டை சுற்றி இந்த மாதிரி இருக்கிறதுனால மழை பெய்யும் போது அந்த ஹோல்ஸில் தண்ணி இதாகிறதுனால வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காகும் அப்படின்றதுனால சரி அதை பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டை சுற்றி நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்கு. அதனால் சரி அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான். அது வந்து எங்கள் தாத்தா வந்து பெருச்சாளிங்க பிடிக்கிறதுக்காக அவரே சொந்தமாக ஒரு கூண்டு ஒன்று தயாரிச்சிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் அந்த கூண்டு. அந்த கூண்டு வந்து எங்கள் தாத்தாவே செஞ்ச கூண்டு. இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் சும்மா பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேணுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு மோஸ்ட்லி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி விவசாய நிலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இப்போ டோருக்கு எப்படி லாக்குன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு லாக், ஒரு சேஃப்டி லாக் மாதிரி. அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா லாக்கு, அதை நம்ம தூக்கி விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி அந்த லாக் கீழே இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து லாக்கை தூக்க முடியாது. அந்த இதை ஓப்பன் பண்ணி இந்த கொக்கி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கொக்கியில் வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுக்கணும். இந்த கொக்கியில் மாட்டும் போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டப்புன்னு அந்த இது லாக் அடிச்சிடும். அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணணும். இதில் என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு 2 வச்சுருக்காரு. அந்த ஸ்ப்ரிங்கு தான் அது வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இதாக இருக்குது, மெயின் சோர்ஸாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஸ்ப்ரிங் இருக்குது. உள்ள ஒரு கம்பி, சுற்றியுமே கம்பி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டான கம்பிங்களை வச்சு எங்கள் தாத்தா பண்ணியிருக்காரு. இந்த வழியாக தான் வந்து உள்ளே போயிட்டு நம்ம உள்ள தக்காளி பழம் வச்சுருக்கு பார்த்திங்களா, அதை வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது நம்ம வந்து அந்த கம்பியில் எட்ஜில் நம்ம மாட்டி வச்சுருக்குறோம். தெரியுதுங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த கொக்கியில் அந்த எட்ஜில் வச்சுருக்கோம். சப்போஸ் இப்போ உள்ளே வந்துட்டு அந்த பெருக்கம் இருந்துக்கிட்டு சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பி கண்டிப்பாக ஷேக் ஆகும்போது அது என்ன ஆகும்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே என்ன பண்ணால் பட்டுன்னு வந்து லாக் பண்ணிக்கும். அந்த மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அந்த லாக் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு, அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிக்கும். கீழே இறங்கும்போது நம்ம என்ன தான் அதை வச்சு நம்ம வந்து புஷ் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக ஓப்பனே ஆகாது. அந்த லாக்கை மேலே தூக்கி விட்டால் மட்டும்தான் நம்ம ஓப்பனே பண்ண முடியும். இல்லைனா கூட நம்மளாலே கூட ஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் அந்த லாக்கு. அந்த இது இந்த க்ளோஸ் ஆன உடனே இது டக்குன்னு அந்த லாக் வந்து கீழே இறங்கிக்கும். இது வந்து ஒரு சேஃப்டி லாக் மாதிரி. இந்த லாக்கை மேலே தூக்கி விட்டால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். கீழே இருக்கும்போது நம்மளே ஓப்பன் பண்ண நினச்சாலும் கொஞ்சம் கூட முடியாது. இதுவே நம்ம இந்த லாக்கை தூக்கி விட்டோம்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து தப்பிச்சு வெளியே போகாது. இல்லைன்னா அது வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் ஓப்பன் பண்ணிட்டு சல்லுன்னு போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஒரு லாக்கு. இதை நம்ம செட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கம்பி கையை கிழிச்சிடும். அதனால் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி மேலே வந்து தூக்கிட்டு வரதுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி அந்த மாதிரி வச்சு எங்கள் தாத்தா ரெடி பண்ணியிருக்காரு. இதை வச்சு நம்ம எந்த இடத்துல எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக ஓட்டை இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் கண்டிப்பாக நைட்டு வரும். அதனால் அந்த ஓட்டைக்கு பக்கத்துலேயே இதை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல தான் வச்சு பிடிக்க போகிறேன். இப்போ நான் வச்சுட்டு அதே மாதிரி உள்ளே வந்து அதுக்கான சாப்பாட்டுக்கு ஒரு தக்காளி பழம்னு வச்சுட்டு நீங்கள் தக்காளி பழம் தான் இல்லை, வேறு உங்களுக்கு எது இருந்தாலும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசனைக்கு சாப்பிட்றதுக்கு வரும். இதை மேலே அந்த கீழே இருந்து பார்த்தீங்களா லாக்கை தூக்கிட்டு அப்படியே நம்ம தூக்கி கீழே அமுக்கி அந்த நம்ம வந்து தக்காளி பழம் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹூக்கில் வந்து மாட்டி விட்டால் போதும். அவ்வளோ சிம்பிளான மெத்தட் தான். நம்ம இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சும்மா அதை ஓப்பன் பண்ணி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக
அந்த ஸ்நாக்ஸாக மாட்டியிருக்க அந்த கம்பியில் அந்த கொக்கியில் லாக் பண்ணிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு. ஏன்னா பகல் டைமில் வந்து வராது, நைட் டைம் மட்டும் தான் அது வந்து வெளியே வரும். அதனால் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம ஒரு நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். The next day. எப்படியோ ஒரு வழியாக அதை பிடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு பாருங்கள். இதுதான் தன்னாலாக வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வீட்டை சுற்றி ஓட்டையை போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். இதை கொண்டு போயிட்டு வேறு எங்கேயாவது தூரமாக ஒரு இடத்துல விட்டுறணும், இல்லைன்னா மறுக்க அதே இடத்துக்கு வந்துட்டு பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இது என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அதனால் வெளியே வரவே முடியாது. நம்ம அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அதனால் வெளியே வர முடியும். அது வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கூண்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.